ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் நடப்போம். இல்லை இப்போ என்ன நடப்போம்னு பார்த்திங்கன்னா கீழே கஸ்டமில் போயிட்டு இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ரேண்டமாக க்ரியேட் பண்ணிவிட்டு யாரும் வராமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கூட போய் 1v1 நம்ம விளையாட போகிறோம். ஓகே மக்களே, நான் 1v1 நான் செலக்ட் பண்ணிட்டு பேசுகிறேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஆளை கண்டுபிடிச்சாச்சு. 1v1 ரேண்டமாக விளையாட. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டோம் மக்களே. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. நம்ம அவ்வளோ நேரமாக தேடி ரேண்டமாக ஒரு ஆள் கிடச்சிட்டாரு. இவர் கூட இப்போ நம்ம விளாண்டு ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரில. மக்களே, இப்போ நான் போட்டேன்ல ஒரு க்ளோவால் தான். இந்த க்ளோவால் ஸ்கின் எனக்கு எத்தனை நாளைக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. பெர்மனண்ட்டா என்னன்னே தெரில. அப்புறம் மக்கள் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம விளாட்ற மேட்ச் வந்து நார்மல் மேட்ச்சா இல்லாட்டி ஒன் டாப் மேட்சான்னு தெரில மக்களே. இவர் வச்சுருக்க கண்ணெலாம் பார்த்தா எனக்கு ஒன் டாப்பாக இருக்கும். வராரு. வச்சு குத்துறாரு மக்களே. அறுவாயான பிளேயரா இருக்காரு. எப்படிப்பட்ட பிளேயர்னு தெரில. இப்போ ஒரு 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் வச்சு குத்திட்டு திடீர்னு டபுள் பாரில் எடுத்து அடி பட்டன் போட்டுருவார். இதுக்கோ எதுனாலும் நம்ம தயாராக தான் இருக்கணும். நம்ம ரேண்டமாக தான் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டுலாம் இல்லை. நான் அவ்வளோ நேரமாக தேடிட்டே இருக்கேன், யாருமே மாட்டல மக்களே. ரேண்டமாக யாருமே வரல. ஓகே, எங்கே இருக்காரு? அங்கே இருக்காரு. இங்கிட்டு இருக்காரு மக்களே. இந்த தெரியுதா? ஓகே மக்களே, நம்மளும் க்ளோவால் போட்டாச்சு. வா, க்ளோவால் போட்டு தள்ளுறாரு. க்ளோவாலா ஓகே மக்களே. எங்க மக்களே என்ன இவரு க்ளோவால் மேட்ச் போட பார்க்காரா? நானும் க்ளோவால் போடுவோம் மக்களே. சரியான டேமேஜ். முடிஞ்சாச்சு. அது ஜோனில் மட்டும் செத்தாச்சு. ஓகே மக்களே, கிளாக் டவர் உட்பக்கர் இருக்கணும் மக்களே. உட்பக்கர் இருந்தால் நம்ம ராஜா. உட்பக்கர்லையே உட்பக்கரா ஏதோ ஒன்று. ஓகே மக்களே, ஓகே அதாவது 1v1 தான் விளாட்றோம். அட்லீஸ்ட் ஒரு லாங் ரேஞ்சு கண்ணா வச்சுருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உட்பக்கர், அக்கோ, ஏடபிள்யூ இந்த மாதிரி ஒரு லாங் ரேஞ்சு கண்ணு இருக்குன்னு பாருங்க. டெசர்ட் ஈகிளை மட்டும் வச்சு என்னங்க பண்ணுறது?
எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிளேயராக இருப்பார், முன்னாடி நடிக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஜோனை லாக் ஆகலாம் அடிச்சிருக்கலாம் மக்களே. நான் சொன்னேன்னா ஆரம்பத்தில் தான் ஃபஸ்ட் வச்சு நடிப்பார், அப்புறம் அடிச்சிருவாரு. யாரையும் தப்பாக கணக்கு போடக்கூடாது. அவன் எதுக்கு பெஸ்ட் லெவல்ட்டு வாங்க வேணாம், ஹெல்மெட் வாங்கினா போதும். அது என்ன பண்ண போகிற மக்களே, நம்ம வாங்கி மட்டும் ஹெட் ஷாட் மேட்ச் தானே, ஃப்ரீ தானே, வாங்கி போடுவோம். ஓகே மக்களே, அடிச்சு போட்டார் மக்களே. நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் விளையாட தெரியாது. அப்புறம் வரும் நம்மளே. மக்களே, I made mistake but I always come back. பார்ப்போம், ஒரு பாயிண்ட் வாங்கிக்கிறோம். அதுவும் ஃபிஸ்டில் குத்தும் போது அடித்தனால கோழைத்தனமான பாயிண்ட்டு தான். இப்போ எங்கிட்டு வராருன்னு வர தெரில. இந்த ஃபேக்ட்ரியில் போட்டாலே இதான் பிரச்சனை. இப்போ நம்ம இங்கே உட்காந்துருப்போம், அதாவது அந்த மேலே இருந்தால் எங்கன்னா இந்தா இப்போ இங்கே உட்காந்துருப்போம். அங்கிட்டிருந்து அந்த படியிலேருந்து அந்த அடிச்சு மாண்டியாக உடச்சி போடுவாங்க ஒரு சில பிளேயர்ஸ். உள்ளே வராரு மக்களே, நம்ம இங்கே இருப்போம். வராரு வராரு வராரு. மக்களை வந்துட்டே இருக்காரு அவரு. அப்போ நம்ம கொஞ்ச நேரம் குளோவால் வச்சு விளையாடுவோம். அவருக்கு என்ன வச்சு விளையாடுவோம். அவர் இந்த வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட்டு தான் உடைக்காரு. ஓ உருவனா மக்களே, ரொம்ப கவலையாகி போச்சு. இன்னொரு மேட்ச் நம்ம விளையாடுற எப்படி எதிராண்டமா ஜெயிக்காம போகக்கூடாது. வெட்டிட்டப்பதே ஒரு மேட்சா ஜெயிச்சிடணும். கட்டி அசிங்க மக்களே. எங்கிட்டு வராரு, இந்த இருக்காரு. First two. மேட்ச் கவலைப்படமா அவசகுணமா போயிருக்கு. I make mistakes, but I always come back. திருப்பி அந்த இடத்த மக்களே. I will miss, I will come back again.
ஓகே மக்களே, இந்த மேட்ச் முடிச்சு ஆகணும். அப்புறம் மக்களே, நான் ஹெட்ஷாட் அடிக்கிற மாதிரி நான் செட்டிங்ஸ் வைக்கலை. என் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சென்சிட்டிவிட்டி. நெட்டு ப்ராப்ளம் மக்களே. நம்ம சென்சிட்டிவிட்டியை பார்த்துட்டு இருந்தோம்னா அவன் விளையாட முடியாது, அவர் அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பார். மொதல் மேட்ச்சு ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி அமைதியாக விளையாண்டார் மக்களே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிஸ்டெல்லாம் வச்சு அடிச்சாரு. மாட்டேங்க மக்களே, ஒன் டாப்பு. கேமுக்குள்ள ஆழ்ந்த நலமையில் போக போகிறேன். என்னாச்சு மக்கள்? நெட்டுக்கிட்ட நினைக்கிறேன் மக்களே. சச்சோ, ஃபீல் ஆகுமா? சச்சோ, நெட்டுக்கிட்ட நினைக்கிறேன் மக்கள் அவருக்கு. நெட்டுக்கிட்ட